வணக்கம். டிவிகே வளர்க எமது தமிழ்நாடு வெற்றி கழகம். ஒரு அம்மனியை கூவி கூவி பேசுகிறாங்க. அவங்க என்ன அர்த்தத்தில் அந்த பெண்மணி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். சிறுபான்மை மக்களை மட்டும் உயர்த்தவும், பாக்கி இருக்கவங்க பூரா இந்துக்களை பூராமே மாவிலி போல் சவிட்டி பூமிக்குள்ளே தாத்துற மாதிரியெல்லாம் யாருமே செய்யலை. சிறுபான்மை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது அது தவறான கருத்து. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பலரால் ஈர்க்கப்பட்ட பல சமுதாயக்காரவங்க, பல ஜாதிக்காரவங்க, பல மதத்துக்காரவங்கள்லாம் அங்கே வாழ்கிறாங்க. பல மொழி பேசுகிறவங்களும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. யாரையும் பிரித்து பார்த்தோ எடுத்தோ இவங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லி எங்களுடைய தொலைநோக்கு பார்வை அல்ல. தமிழ்நாடு வெற்றி கழகத்தினோட தொலைநோக்கு பார்வைகள் அல்ல. எங்களுடைய மதிப்புக்குரிய ஜோசப் விஜயின் முற்போக்கு தொலைநோக்கு பார்வை அனைத்து பேருமே ஒன்று தான். தூரத்துலேருந்து பார்க்குறோம். 1 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் வர்றேன் அப்படின்னா அவனை ஒரு மனிதன் வர்றான் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அவன் இந்த ஜாதிக்காரன், இந்த மதக்காரன், இந்த மொழிக்காரன்லாம் யாரும் பார்க்குறது இல்லை. அம்மினி, மதிப்புக்குரிய அம்மினி, உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுபான்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு நீங்கள் பேசுங்க அம்மினி. ஒரு இந்து மத கடவுள், கிறிஸ்டின் மத கடவுள், முஸ்லீம் மத கடவுள், இந்த மூன்றுமே ஒன்று தான். ஒரு துளி ஃபஸ்ட்டு ஆகாசத்துலேருந்து ஒரு துளி தண்ணி தான் பூமியில் விழுகுது. அந்த தண்ணீர் பல துளிகளாக மாறும்போது சின்ன தோடு, அந்த சின்ன தோடுகள் பூரா சேர்ந்து ஒரு நதி ஆகுது. ஒரு நதி, பல நதிகள் சேர்ந்து ஒரு இடத்துல கலக்கும்போது அது ஒரு சமுத்திரம். அதுக்கு பேர் தான் கடல். பல வழியில் பல மதங்கள் இருக்கட்டும், கடைசியில் போய் சேரக்கூடியது இறைவன் இருக்கக்கூடிய இடம் அந்த கடல் அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி ஒன்று தான். ஒரு தெய்வத்தோட பெயரை வச்சு பல ரூபத்தில் இருக்கீங்க. அந்த தெய்வத்தோட பெயரை சொல்லியே நம்ம கூறு போடக்கூடாது. என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் 7 மந்திரிகள் கிறிஸ்டின் மொழிக்காரவங்க, கிறிஸ்டின் மதத்துக்காரவங்க, இந்த மதக்காரவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கிறிஸ்டினாகவே இருந்துட்டு போகட்டுமே. அவங்க செய்கிற நன்மைகள் என்ன, அவங்க செய்கிறது என்ன தீமை, அதைத்தான் நீங்கள் சொல்லணும். அதே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு அம்மினி நீங்கள் சிறுபான்மை மக்களை மட்டும் நீங்கள் உயர்த்தறதுக்கு பார்க்குறீங்க. நாங்கள்லாம் ஆளுகள் இல்லையானே பேசுகிறீங்களே. அறிவின் வம்சமே, இதற்கு முந்தைய ஆட்சியில் ஆண்டவங்க அவங்க என்ன சொன்னாங்க, இந்து மதத்தை பற்றி என்ன சொன்னாங்க, அதை சொல்லி நீங்கள் அப்போ எப்படி வாயை பொத்திக்கிட்டு இல்லை தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா, இல்லை வெளிநாடு போயிட்டீங்களா அம்மினி? உங்கள் பேர் எனக்கு தெரியல, இல்லைனா பேரை சொல்லிடுவேன். அம்மினி, இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துங்களில் திராவிட கழகங்கள், திராவிட காலகட்டத்தில் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு வயசாகவே இருக்கும். உங்கள் பிறப்பே இல்லை. உங்கள் தாய் தகப்பன்ட்ட மாதா பிதாட்ட போய் கேளுங்க. கட்சி என்ற ஒரு கட்சி உருவாகி அது தீண்டாம் ஒழிப்பு அப்படிங்கிற உருவாக்குறதுக்காக வேண்டிதான் வந்துச்சு. ஆனால் அவங்க கடைசி காலகட்டத்தில் சாமியே இல்லைன்னு சொல்லி துஷ்பிரசாரம் பண்ணாங்க. அன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கு இருந்தது இந்த திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்துக்கு என்னென்னா பேச்சுரிமை. நாங்கள் ஒரு சிவப்பு கருப்பு துண்டை போட்டோம்னா நாங்கள் தான் கலெக்டர் அப்படின்னு நினச்சி அவங்க பேசுவாங்க. அன்றைக்கி சாமியே இல்லைன்னு சொல்லி இருக்கிற விக்கிரங்களை புறம் தூக்கி போட்டு கழுத்தில், எங்கள் ஊர்களில் எந்த சிலைக்குமே கழுத்தே இல்லை. அந்த விக்கிரங்களை புறம் உடச்செறிஞ்சாங்க சாமியே இல்லைன்னு சொல்லி. அன்னைக்கு நீங்கள் அம்மினி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்களை சார்ந்தவங்களாம் எங்கே போயிருந்தாங்க? அதை சொல்லுங்கள். ஒரு மொழியோ ஒரு மதத்தவோ வச்சு இந்த சட்டசபையில் பேச வேண்டாம். நல்ல விஷயங்களை பேசுங்க, நன்மை கிடைக்கும். அதைத்தே ஒரு விஷயம் சொல்லியாச்சுல, இடைத்தேர்தல் அப்படின்னு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்கு எடுத்து விசுவருவோம். இப்படி படுத்து கிடக்கிறது இப்படித்தான் இருக்குது கிங் கோப்ரோ. அது எப்போ இப்படி படம் எடுக்குன்னு சொல்ல முடியாது. சந்தனங்கிறது ஒரு மனம் உள்ள ஒரு மரம். சந்தனங்கிறது ஒரு வாடை, ஒரு ஸ்மெல். அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு சந்தன மரம். இப்போ நான் நின்று பேசிக்கிருக்கேன் பாருங்கள், இந்த முள்ளு மரம்.
இது மறந்தேன். ஆனால் சந்தனத்துக்கு மதிப்பு இருக்கா, முள்ளுக்கு மதிப்பு இருக்கான்னு கேள்வி கேட்டால் ரெண்டும் மறந்தேன். நம்ம நினைக்கிற மனசை பொறுத்ததே இருக்குது. சந்தனம்னா சந்தனம், இல்லைன்னா இந்த கருவளை முள் கருவளங்காடுனா கருவளங்காடு தான். இதுதான் உண்மை. அது மாதிரி தான் வந்து சந்தனமாக நினச்சிருந்தீங்கன்னா அந்த சந்தன மரத்தை தூரில் வந்து 10 நல்ல பாம்புகள் வந்து படுத்து கிடக்குன்னு வச்சுக்கிடுவோம். விஷப்பாம்பு அந்த மரத்தோட மனத்துக்காக வேண்டி வாடகைக்காக வேண்டி வந்து படுத்து கிடக்கா, இல்லை அந்த மரத்தை வெட்டிட்டு போகிறதுக்காக வேண்டி படுத்து கிடக்கா. இந்த விஷயங்களை வந்து பல்ல பிடுங்கிறதுக்காக வேண்டியதே எங்கள் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் பொறுமனமே பொறு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பே சிவம் அந்த கொள்கையில் தான் இப்போ இருக்கார். அவர் பிறப்பால் வந்து அவர் வந்து கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறது ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து வச்சுக்கிடுவோம். அவரே அவருடைய மதத்தில் அவர் வாழ்கிறார். நீங்கள் உங்கள் மதத்தில் வாழுங்க. பிற மதத்தை குறை சொல்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு அருகதி கிடையாது. நல்ல விஷயங்களை நல்லதாக்கலாம், கெட்டது கெட்டதாக்கலாம். நீங்கள் இப்போ நல்லதை மட்டும் சிந்திங்க, அது நன்மை வந்து உங்களை வந்து சேரும். புனிதத்தை பற்றி பேசுகிறதுக்கு சில வரிகள் இருக்குது. அந்த வரிகளில் சில தகுதிகள் இருக்குது.